பசி போக்குறதுக்கு கொடுக்க போகிறது இந்த ஒரு பான் தான். பானுக்குள்ளே ஒரு 10 லட்சம் ரூபா வந்து இருந்தால் நமக்குலாம் வந்து எப்படி இருக்கும்? சாப்பிட்டீங்களா காலையில்? இன்னும் சாப்பிடலையா? முதல்ல இதுக்குள்ள பான் இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. என்னது என்னது எவ்வளோ இருக்கும் இதுக்குள்ள? எவ்வளோ காசு இருக்கு? சரி பார்ப்போம். ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குமுன்னா 10 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்ன என்ன அழுறீங்க? ஏன் அழுறீங்க? வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாத். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாம், அதாவது சென்ட்ரிகம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஏரியாவில் தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவர் வந்து இல்லாமல் தன்னோட மக்களை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுற ஒரு தாய். ஸோ வந்துட்டு அவங்க இப்போதைக்கு வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கமையே அந்த குடும்பத்தை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கி நம்ம பசி போக்குறதுக்கு கொடுக்க போகிறது இந்த ஒரு பான் தான். ஸோ இந்த ஒரு பானுக்குள்ளே தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. அதாவது பானுக்குள்ளே ஒரு 10 லட்சம் ரூபா வந்து இருந்தால் நமக்குலாம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பானை கொடுத்தோம். அந்த பானுக்குள்ள வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா வந்துட்டு சர்ப்ரைஸாக கிடைச்சா வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த டைம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸை தான் வந்து பண்ண போகிறோம். பட் 10 லட்சம் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். 10 லட்சமா இல்லை அதோட குறைஞ்சதா இல்லை அதோட கூடினதா அப்படிங்கிறது வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அவங்களோட வீடு வந்து தான் என்னோட நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் ஆண் துணை இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இது இப்படித்தான் இருக்குது. அம்மா வணக்கம், என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்களா? என்ன அழுறீங்க? ஏன் அழுறீங்க? சாப்பிட்டீங்களா காலையில்? என்ன சாப்பிடலையா? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் சாப்பிடல இன்னும்? சரி, முதல்ல இதுக்குள்ள பான் இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க முதல்ல. சாப்பிடுங்க, பிரச்சனை இருந்து சாப்பிடுங்க. நீ பிரச்சனை சாப்பிடுங்க. வாங்க, நீங்க இருங்க, வாங்க, நானும் இருக்கிறேன். வாங்க வாங்க, இருங்க இருங்க இருங்க, நீங்க இருங்க இருங்க, நானும் இருக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. வாங்க, இருங்க இருங்க சொல்றேன். இருங்க இருங்க இருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதுக்குள்ள பானை இருக்குது, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்கள் முதல்ல எடுங்க. நாங்கள் காலையில் சாப்பிட்டோம், நீங்கள் தான் இன்னும் சாப்பிடாமலே இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. எடுங்க, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. பானை எடுத்து அவக்கு பாதியை போட்டு கொடுங்க. எடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்துடுறாங்க. எடுங்க, பானை எடுங்க. அது இனிப்பு பான் தானே, அது கறி ஒன்றும் தேவையில்லை அதுக்கு. நாங்கள் விட்டு கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக புட்டு எடுங்க. என்னது என்ன இருக்கு? என்னது எடுத்து பாருங்க. என்னது அது என்னன்றது பாருங்க, பிரிச்சு பாருங்க. என்னது? காசா? எவ்வளவு இருக்கும் இதுக்குள்ள? எவ்வளவு காசு இருக்கும்? இன்னைக்கு உங்க வீட்டு வந்து சமைக்கிறதுக்கு காசு இருக்குதா? ரைட், உங்ககிட்ட வந்து இருக்குதா? இந்த பணம் இல்லாம உங்ககிட்ட வந்து சமைக்கிறதுக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு? சரி, எதுக்காக வந்து நீங்க வந்து எங்களை அழைச்சிங்க? நீங்க உதவி செய்ய நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அடுத்த எனக்கு இது கூட இருந்துதான் இருக்க போல பிள்ளை வந்து நீங்க எடுத்து எனக்கு எடுத்து தாமகமா எப்படி அந்த பிள்ளை எனக்கு எடுத்தா வருத்த போய். சரி, இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா? சும்மா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இதுல எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 50. என்ன 50? சரி பாப்போம். ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கும்னா
ஆ? இல்லம்மா, இது ஆ? இல்லம்மா, 10 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னா அந்த அப்பாயேம்மா, அப்படி நான் பெரிய அப்படியா இதா நீங்க இல்லை இதில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வந்து இருக்கும்னா என்ன பண்ணலாம்? சாப்பிட்றது கல்யாணம் அன்னதானம். சாப்பிட்றதுக்கு இருந்தாலே போதும். ரைட், ஓகே. இப்போ இதை வந்து எண்ணி பார்ப்போமா அப்போ? அண்ணன் சரி, ஓகே. கிஷோவா வாங்க. இந்த இதுலேயும் சாப்பாடு இருக்குது சரிங்களா? இது வந்து இடியப்பம், சிக்கன் கறி, இது வந்து வரையா இருக்குது. இதை வந்து சாப்பிடுங்க சரிங்களா? நீங்க என்னம்மா சாப்பிட்றீங்க? நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சரிங்களா? காசு எண்ணிப்போம்மா. இதில் எத்தனை 500 தாள் இருக்குன்ற எண்ணுங்க மொத்தமாக. எவ்வளோ இருக்குன்னு எண்ணுங்க. அஞ்சு, 60 தர 50, 500 எவ்வளோ? 30,000 இருக்குது சரிங்களா? இதில் வந்து எத்தனை 100 தாள் இருக்குன்னு சொல்லி எண்ணிப்பார். 1, 2, 3, 4, 40, 40, 92, 43, 96, 97, 98, 99, 100 இருக்குது. 100 தர 100 10,000. ஸோ 30,000, 10,000, 40,000. அதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாருங்க. 3, 4, 5, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 100. ஓகே. ஸோ 200 தர 100 20,000. அதில் வந்துட்டு 30,000. டோட்டல் வந்து எவ்வளோ மொத்தம்? 50. 50,000 வந்துருக்கு. ஓகே, சந்தோஷமா உங்களுக்கு? ஆமாம். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் சாப்பாட்டுக்கு மட்டும்? ஆமாம், சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வேணுமா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா போகணும். 500 இல்லை சிறுவது ஒரு 500. சரி, 1000 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 50 நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய காசு இதில் வந்துருக்கு. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? ஓ, எந்த பேங்க்ல இருக்கு? இந்த இலங்கை வங்கி. ஆ? இலங்கை வங்கி சென்றைக்கா? சென்ட்ரல் கேம் இலங்கை வங்கியில் இருக்கு. ஆமாம். ஸோ இன்னைக்கே போய் இவ்வளோ காசையும் போய் அதில் டிபாசிட் பண்ணிட்டு ஒரு 5,000 ரூபா மட்டும் வந்து சாப்பாட்டுக்கு நார்மலாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான்கள் வந்து வேண்டி வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்காக தான் நீ கூப்பிட்டீங்க. ஸோ இனிமே தான் வந்து உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் பற்றி நான் கேட்க போகிறேன் உங்ககிட்ட சரிங்களா? சரிங்க. அப்போ உங்களோட குடும்பத்தில் வந்து மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? மொத்தமா நாங்கள் 2 இருந்தோம். அம்மா நீங்கள் 2 பேர். ஓ, உங்களோட கூட பிறந்த சகோதரங்கள் இல்லையா? அவ இருக்காங்க. அவைய கல்யாணம் கட்டி போயிட்டாங்க தூரத்துக்கு. எங்கெங்க இருக்காங்க இப்போ? அவைய நப்பட்டி மேலையில் ஒரு ஆள் கல்யாணம் கட்டித்தாரு. வேறு இஞ்ச ஒரு ஆள் கல்யாணம் கட்டித்தாரு. அவ்வளோ பேருடன் சேர்த்து மொத்தமாக 4 பேர் நீங்கள்? ஓ. அதாவது உங்களோட அம்மாவுக்கு பிள்ளைகள் நீங்கள் 3 பேர்? ஓ. ரைட். இப்போ அவங்க வந்து உங்களை பார்க்குறது இல்லையா? இல்லை, பார்க்குற குறையோ அவைகளுக்கும் பார்க்குற. அவைகளும் கூலி செய்கிறவைய, கூலி கொள்ளாமல் செய்கிற, அதில் செய்கிற அவைகளுக்கும் கஷ்ட காலம். அதால் எங்களை பார்க்குறல. உங்களை வந்து பார்க்குறது இல்லை. உங்களுக்கு ஒரு அரிசோ பருப்போ எதுவுமே வண்டி தர மாட்டாங்களா? இல்லை. ஓகே. அப்போ உங்கள்ட்ட அப்பா அங்கே? அப்பா மோசம் செஞ்சு. எவ்வளோ காலம் இப்போ? ஒரு 8ஆம் மாதம் என்ன 8ஆம் மாதமா? 8 வருஷமா? ஓ. 8 வருஷம். ஓகே. இப்போ இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 28. 28. எத்தனை மாட்டு பிறந்தீங்க நீங்கள்? ஓகே. என்னோட சொன்ன அக்கா வந்து பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ அம்மாட்ட வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசணும். ஸோ வந்து அக்காவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாம். அண்ட் வந்து நாங்கள் விசாரித்ததுக்கு அம்மையும் அக்காவுக்கு வந்துட்டு 38 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து நீங்கள் 38 வயசாக திருமணம் பண்ணலை? பண்ணல. காட்டு உபசம் பண்ணேன். எப்போ பண்ணுவாங்க? ஒன்று. ரைட். ஓகே ஓகே ஓகே, எனக்கு விளங்கி கொள்ள முடியுது. சரி, அப்போ எதுக்காக இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஓட்டை இருக்கான்னு சொல்லி, வருத்தம் இருக்கான்னு சொல்லி அவையோ பண்ணுனாங்க. பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் இது அடிக்கடியாக காய்ச்சல் வர. வேறு அப்புறம் இது இழுக்கு கொஞ்சம் இழுவரிக்கி வேறு மருந்து போய் எடுக்கிற இதை பயோட்டாத்தை அடுக்கிற காசு விடு இல்லாமல் அம்மா உழைக்கிற வடத்த உழைக்கிறவ. அம்மா என்ன உழைக்கிறவ? அம்மா அங்கே கூலி இதுக்கு போகிறவ, வெள்ளம் புல்லு பிடுங்குற போகிறவ, அப்புறம் இது நெல் அதுகளை எடுக்க போகிறவ, அதில் சாப்பிட்டுட்டு அதில் நெல்லை விற்றுட்டு செலவுக்கு அதில் செஞ்சுட்டு அது மருந்து எடுக்க போகிறோம்.
அதுகளை ரைட், செஞ்சு ஓகே. அப்போ இவ்வளவும் பண்ணுறீங்க, சரி. அவன் வந்து 38 வயசாகியும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று அது பண்ணையில் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? டாக்டர் அம்மாக்கள் சொல்லுதுங்க. அம்மாக்கள் சொல்கிறாங்க திருமணம் பண்ணலான்னு ஓ சொன்னாங்களா? ஹார்ட் சொன்னாமட்டு. ஆப்ரேஷன் பண்ணால் திருமணம் பண்ணலான்னு ஓ சொல்லி சொன்னாங்களா? டாக்டரே சொன்னாங்களா? அவை சொன்னாமட்டு சொல்லி அம்மா சொன்னாவே. டாக்டர் சொன்னேன்னு சொல்லி அம்மா சொன்னாவா? ஓ அதெல்லாம் நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கீங்களா? ஐயோ திருமணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதா? விருப்பம் இல்லையா? ஏன்? என் அம்மாக்களோட விருப்பம் உண்டு. இவ்வளோ காலத்துக்கு அம்மாவோட இருக்க போகிறீங்க, நாளைக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் தெரியா. பிறகு தெரியாது. தனியாக இருந்து வாழ தெரியுமா உங்களுக்கு? வாழுவீங்களா தனியாக? உங்களோட பேர் எழுதுவீங்களா நீங்கள்? ஓ ஆ உங்களோட பேர் எழுதுவீங்களா? ஓ எது வரைக்கும் படிச்சீங்க? 3ஆம் ஆண்டு படித்தேன். இந்த மூன்றாம் வருத்தம் ஒரு எழுதி டீச்சர் இது இழுக்க தோங்க ம், அவங்களுக்கு பயம் வந்தது. ம், அம்மா அப்பாவை வர சொல்லி ம், புள்ளி இப்படி நடக்குது எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்கள் என்னைய பண்ணல திரும்ப படிக்க விடுவேலான்ட்டு கேட்டான் ம், டீச்சர். ம், அதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கு அனுப்பலான்ட்டு போட்டோம். அதோடைய கட் பண்ணி பள்ளிக்கு போகிறல ம், இந்த வருத்தத்தால். ம். ஸோ அந்த வருத்தத்தால் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது. போகல அப்போ விட்டேன். எப்படி உங்களோட பேர் எழுத பழகுனே நீங்கள் இப்போ? அது அவ எழுதி தந்தாங்க, அதை பார்த்து பார்த்து எழுதுறேன். அம்மாவோட பேர் எழுதுவீங்களா? அம்மாவோட பேர் எழுத மாட்டேன். உங்களோட பேர் மட்டும் தான் ம் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் படிக்கணும் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி முயற்சிகள் எதுவும் எடுக்கல? இல்லை இல்லை. அப்போ உங்களுக்கு எத்தனை ஆண்டு படிக்கும்போது இந்த வருத்தம் வந்து? அவ இது சின்னல இருந்தேன் எனக்கு பிறக்கக்குள்ள. பிறக்கக்குள்ளே வந்துருந்தது. ஓகே. அப்போ லாஸ்ட்டாக வீட்டை எப்போ அடுப்பறிஞ்சது, எப்போ சமைச்சிங்க? ஞாபகம் இருக்கா? வீட்டை எப்போ சமைச்சேன்னு ஞாபகம் இல்லையா? முதல் ஞாபகம் இருக்கு. வீட்டை சமைக்கலையா அப்போ இந்த நாளையில்? சமைச்சிருக்கேன் அம்மா. எப்போ சமைச்சு? நேற்று சமைச்சவ. நேற்று சமைச்சதா? ம் என்ன சமைச்சிங்க? நேற்று மீன் குழம்பு, மீன் குழம்பு. வேறு? கத்தரிக்காய் கத்தரிக்காவும் ம், கருவாடும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி ம். வேறு? ஆக்கணும். மீன் குழம்பு. மீன் குழம்பு. ரைட், ஓகே. என்ன சொன்னா அக்கா பேசுறது வந்து எவ்வளோ கிளியர்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்மளும் கிளியராக விளங்குற அளவுக்கு பேச முடியாமல் இருக்குது. ஸோ வந்து அக்கா ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அதனால வந்து அம்மா கிட்ட வந்து நம்ம பேசி சில டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கொள்ளும். சரிம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் எத்தனை பேர்? 5 பேருமா. யார் யார்? 2 ஆம்பளை பிள்ளை, இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. அடுத்தது 3 பேர் தான். இது இவர் நானும் வரும் 3 பிள்ளைகளும். எங்கே உங்கள்ட்ட அவர்? அவர் செத்து இப்போ அப்போ 2000 இப்போ கேட்டது 5 பேர்னு சொல்லிங்க. குடும்பத்தில் இருந்தாமா. குடும்பத்தில் இப்போ இருக்கிறவங்களை நான் கேட்டுறேன். இப்போ இருக்கிறவங்க இருக்கிற நானும் பிள்ளையும் தானேம்மா. நீங்கள் பிள்ளைய மட்டும்தான் இருக்கிறீங்க. ஓ சரி, இப்போ உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது? சாப்பிடுறது படுத்தவர் இரவு ம், சாப்பிடுறது படுத்தவர் காலமையில் சாமணி டீதாண்டு கேட்டார். கிணறியை ஊற்றி கொடுத்தோம், போய் பாத்ரூம் போயிட்டு வந்து ம், சாமணி எனக்கு ஒரு மாதிரி அவர் சொன்னார். ம், நான் ஓடி அப்படி ஒன்றும் தெரியாது விழுந்துட்டாரு. விழுந்தவர் அப்புறம் பாட்டை கொண்டு ஓடணும். காலமே 6 மணி வரையும் சென்ட்ரகிராமுக்கு போனேன். ம், சென்ட்ரகிராம் போக வேற பேர் என்ன செல்வராயாண்ட தட்டி 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 எழுப்ப வேறு ஒன்றும் சரி ம், கதைக்கு இல்லை. திருப்பி அம்பாறைக்கு அனுப்பினாங்க. அம்பாறைக்கு அனுப்ப அப்புறம் அங்கே 6 நாள் ஒன்றும் தெரியாது. நாங்கள் போகிறா வராண்டு என்னையை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரை கொண்டு போகிறாங்க. என்னையை கூட்டிகிட்டு போய் ம், ஆம்புலன்ஸில் என்னையும் ஏற்றிட்டு போனேன். ஆம்புலன்ஸில் போனேன். நாங்கள் ம், சொன்னாங்க அங்கே கொண்டு வாங்கம்மாண்டு. அங்கே என்ன வருது அவருக்கு நரம்புல கொஞ்சம் ரத்த ம், கசியுது. ம், 2 இடத்துல ஒரு வார்டில் வைக்கணும் மாட்டி 6 நாள் கூடி போய் 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 பார்த்தோம். ம், தம்பி எல்லாம் அப்படியே 6 நாளும் நாங்கள் போனோம். ம், போய் பார்க்க சாப்பாடே இல்லை. கொண்டு மரங்கல்ல 6ஆம் நாள் ம், மத்தியானம் பார்த்து வந்த நாமான ஒரு ஆப்ரேஷனுக்கு நாங்கள் கொண்டு விட முடியும். நாங்கள் ம், ஆப்ரேஷனுக்கு கொண்டு விட முடியல. பிறகு வந்து 4 மணி போலமா பார்க்க போனாரு. அப்பா மோசம் அப்பா அம்மா மோசம் போயிட்டாரு. யார் சொன்னா? மகன் பார்க்க போனார். ம், அப்புறம் நாங்கள் அன்றைய 12 மணி போல சாப்பாட்டை கொண்டு வந்து ம். நாங்கள் அடுத்து ரைட். இப்போ கணவர் வந்து இறந்து எவ்வளோ காலம்?
அவர் 2017 8ஆம் மாதம் 17ஆம் தேதி. 2017 இருந்தது. ஓ ஓ ஓ ரைட், ஓகே. இறப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க? அவங்க காட்டு அடைக்காம ஹார்ட் ஒன்றும் அட்டாக். சொல்லலோ ஹார்ட் அட்டாக்னு சொன்னவங்களா இல்லை ஒன்றும் சொல்லவே இல்லையா? ஒன்றும் சொல்லலம்மா. ஏன் என்ன இறப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லலையா? ரொம்ப இதுக்கு ஆப்ரேஷன் உண்டு, ஆப்ரேஷன் செய்ய இல்ல, கொண்டு போகிற அதாவது மாதிரி சொன்னான். ஒருத்தங்களுக்கு இறக்கிறதுக்கான காரணம் மெடிக்கல் ரிப்போர்ட் கடைசியாக வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க தானே அவங்க, ஆமாம், நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிட்டு சிங்களம் இதனால தான் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ எதனால வந்து உங்கள்ட்ட கணவர் இறந்தார்? அவங்க அதுகள் சொல்லல. நீங்க கேட்கலையா? ஏன் என்ன வருத்தம்னு சொல்லி? அதை நரம் போட்டு நாங்கள் அப்புறம் கொண்டு போகணுமெண்டி நாங்கள் அப்புறம் அங்கே தலையில் ஒரு இது ஒன்று விட்டுருக்கு செட்டு போய் தரமாட்டாங்க. எங்க வச்சு நடந்தது ஆப்ரேஷன்? அம்பாராசன் அம்பாறை நாங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டல். வச்சிருந்தேன். நாங்கள் கொஞ்சம் கொழும்பு கொண்டு போகிறோம்டான்னு சொன்னாங்க. எங்க வச்சு இறந்தவர் உங்களோட கணவர்? இங்கே அம்பாறையில் வச்சு தான் அம்பாரா இறந்தது. ஆஸ்பத்திரி. ஓகே, அப்போ உங்கள்ட்ட பிள்ளைகள் வந்து யாருமே வந்து உங்களை பார்க்கறது இல்லையா? பிள்ளை படி உங்களோட மகன்களை வந்து யாரும் உங்களை பார்க்கறது இல்லையா? இல்லைம்மா, அதுகள் அது உங்கள் இருக்கிற 2 பொம்பளை பிள்ளை. நான் 10 வயதுலேருந்து அப்பா வயலோட கஷ்டப்பட்டேன். ம். அம்மா வயலோட இருந்து கஷ்டப்பட்டு எங்களோட வர கல்யாணம் கட்டி நான் அவ்வளோவா இல்லைன்றது நான் நேரம் உழைக்கிறேன், வெள்ளாமட்ட போடுறேன். நீங்க வெள்ளாமட்ட ஓ போறீங்க. வெள்ளாமட்டி கட்டி 3 பங்கு கட்டுவேன் எல்லாம் சொல்லி கஷ்டம் தானே எனக்கு 10 வயதுலேருந்து. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளையும் வளர்த்தீங்க ஓ தான். பிள்ளையெல்லாம் வளர்த்து அடைஞ்சி அது இடைஞ்சி நீ அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட பிள்ளைகளை வளர்த்து விட்டதுக்கு பிள்ளைகள் உங்களை பார்த்துச்சு. பிள்ளைகளும் கல்யாணம் கட்டும் போது பார்ப்பாங்க நம்ம பிறகு இப்போ அவியல்கள் கல்யாணம் கட்டி போனா தாய் இல்லாம போயிருமா? இல்லை அவங்க என்னதான் அதுக்கு பிறகு யாரை கண்டாலும் நம்மளை வளர்த்தது பெத்தது எல்லாமே வந்து தாய் தானே. திருமணம் பண்ணதுக்கு பிறகு தாயை மறக்க முடியுமா? அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவருக்கு 2 குமாரி. அதனால உங்களை பார்க்கறது இல்லை. இந்த பிள்ளை இப்போ அதாவது வேணும் அவியல் நான் போகிறலம்மா. இப்போ அவியலுக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவியல் நான் ஏழு மட்டும் கஷ்டப்பட்டு சாப்பிட இப்போ இல்லை அது கஷ்டப்பட. ரைட், அதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது வந்து அம்மா அழுது நிறைய பேசியிருந்தாங்க. என்ன பிரச்சனை சொன்னால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லி அப்படிதான் இந்த பிள்ளை. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு மகன் வந்துட்டு ஒரு அரிசியோ இன்னொரு மகன் வந்துட்டு பருப்போ வந்து வேண்டி தர மாட்டாங்களா? அப்படியும் இல்லையா? அப்போ அப்பா அம்மாவும் தங்கச்சியும் வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? நான் நெல் சாமான் வட்டைக்கு எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொன்னால் கலவட்டிக்கு போகிறீங்களா? ஓ கலவட்டிக்கு போகிறேன். அந்த நெல் எடுத்து குத்தி சாப்பிட்றேன். கறி சாமான் தானே ஒரு மீன் இது வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு இல்லை. அப்போ அதுதான் கேட்குறேன், இப்படி நிலைமையில் இருக்கும்போது உங்களோட பிள்ளைகள் யாரும் உங்களை பார்க்கறது இல்லை. 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது. ஓ அவங்களும் கஷ்டமேம்மா. நான் என்ன செய்கிறேன், நான் அப்படி இருந்தாலும் நான் போக மாட்டேம்மா. நான் எனக்கு ஏறி மட்டும் பாடுபட்டு தின்ன மாட்டேன். இப்போ இல்லாது. சரி, ஓகே. அப்போ நேற்று என்ன சமைச்சிங்க? நான் வகுப்பு பிறகு தானே இப்போ என்ன நம்பி கதிக்காகும். நான் உண்டாண்டு போகிறேன். நான் நேரம் ஒரு குளம். சரி, நேற்று என்ன சமைச்சிங்க? நேற்று மகன் சோற்றை மூடு காலமே சோறாக்குன்னு நான் ஊருக்கு போயிட்டு வந்து கத்தரிக்காயும் வெளியே பிடிக்கிறது வரும் ஆக்கும். அப்போ மீன் சமைச்சதா சொன்னா? அப்போ சமைச்சது அவ சொன்னா? தெரியா அவக்கு வெள்ளைக்கறி சமைச்சேன் நான். கத்தரிக்காயும் வருவார். அப்போ ஏன் அவ போய் சொன்னது? அவன் மீன்காரன் பண்ண. சரி, அவக்கே நீங்க இன்னும் கல்யாணம் செய்து வைக்கல? கல்யாணம் செய்து வச்ச மகன் அந்த குடும்பம் கண்ட்ரோல் பண்ணணுமே மகனால. அதுக்காக வேண்டி இப்போ அவன் கல்யாணம் கட்டி வச்சா மகன். நாமளும் இதுக்கு மட்டும் பார்த்தா நாம இப்போ நமக்கு ஏடாது. காது கையில் எடுக்கிற வெளியே ராவில படுத்தாலும் போயிடாது. இப்படி அந்த வட்டைக்கு போகிறதும் தட்டி போயிட்டு அதை கொண்டு நேரம் நீ அவக்கும் ஒரு பிள்ளையா அப்போ அந்த பொடியணும் அப்படி இப்படியாண்டா அதை விட்டு போட்டு போனா யார் மகன் இருக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னா இவ வந்து யாரு பார்ப்பாங்க? வந்து அதான் இப்போ சொல்கிறான். அதான் நான் கேட்குறேன், யார் பார்ப்பாங்க? யார் மகன் பார்க்குறேன். அநாத மடத்தில் கொண்டு விடலாமா? அதான் நான் நாளைக்கு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன்னா சொல்லல நம்மளோட வயசு நம்மளோட வாழ்க்கைகள் இப்படி நம்மளுக்கு என்ன நாளைக்கு நடக்கும்ன்ற நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா திடீர் திப்பன்னு ஏதாச்சும் நடந்த நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத போய் யோசிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் படிப்பாற்றல் இல்லாத மாதிரி இருக்காங்க. அண்ட் எப்படி சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத ஆளா வந்து வளர்த்து விட்டுட்டீங்க. நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்க இல்லையா? நாட்டு நடப்புகளை வந்து இது அப்படி இது இப்படி சொல்லி நிறைய விஷயம் சொல்லி என்ன கேட்டால் என்ன சமையல்னு கேட்டால் இப்போ சமைச்சுட்டு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க பார்த்தாங்கன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. வயசு தின்னுட்டு கேட்டால் தெரியாது. எல்லாம் கொஞ்சம்
இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கலையா? எத்தனை வயசு, எப்போ பிறந்தீங்க, ஆண்டு சொல்கிறேம்மா இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கலையா? சொல்கிறேம்மா ம். இப்படி அந்த கோவம் வரும் கோவம் வரும் எப்படி ஏன் கோவம் வர? பேசுவேன் கோவம் தான் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் வயசு ஆகும் எனக்கு என்னன்னு சொல்லி ஏசுவா? அப்படி இப்படி தண்ணி தண்ணி என்னண்டு? சாப்பிடணும் நான் மா வாங்கித்தா அது வாங்கித்தா இது வாங்கித்தானே ஒன்றும் இல்லாமல் நான் இருக்கிறேன் நான் அப்பாவோட நான் சாகணும் அப்போ கொடுத்தா நான் போயிருக்கோம் அந்த வாழ்க்கையும் இல்லை இப்போ இந்த வீடெல்லாம் வந்து எப்படி கட்டினீங்க? ஆ? இந்த வீடு எப்படி கட்டினீங்க? இது வீடு 52ஆம் ஆண்டு குடியேறணும் நாங்கள் பிறகு எங்க இருந்தீங்க அதுக்கு முதல்ல? 90ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு குடியில் வச்சுட்டு இருந்தேன் இங்கே. ஓ ஆ. குடியில் உண்டு அதில் நான் அதில் எல்லாம் குடியில் வச்சுட்டு இருந்தேன் ம். அப்புறம் 90ஆம் ஆண்டு குடியேறினா நாங்கள் கடை விட்டு போயிட்டாங்க இதை உடைச்சி வீடு வீடெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்க வீடு வீடெல்லாம் உடைச்சி நம்ம சாமான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு அப்புறம் அப்படியே சும்மா முட்டமாயிட்டாங்க கிடந்த பிறகு நாங்கள் நேரம் அந்த பழைய கல்லுகள் ம். அதுகளை வாங்கி மகன் ஆக்களெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தாங்க தான் வீடு கொடுத்துருக்காங்க ஆ, ஆ. ஓ நாங்கள் கஷ்டப்பட்டு ம். அந்த மூத்த உள்ள ம். அது 2 பேரும் உழைச்சி அந்த உள்ள அந்த கட்டினோம் ம். கட்டிட்டு வந்தேன் அப்புறம் அது உள்ளுக்கு பாருங்கள் உடஞ்சல் வெடிப்பெல்லாம் இருக்குமான ஒரு அறையும் இந்த மண்டபம் மட்டும் அதுதான் அந்த சின்ன ஒரு சாமியார் மட்டும் வீட்டுக்குள் வந்து பாருங்க முதலிய கல்லு ஓட்டு துண்டு ஊடோட இருக்கும் பின்னாரையெல்லாம் பாருங்கள் இப்போ எத்தனை வருஷம் இந்த வீடு நெஞ்சாலையெல்லாம் கட்டி? பாருங்க எத்தனை வருஷம் இருக்கு? இது 52ஆம் ஆண்டு 52? ஆண்டு குடியேறின வீடு வீட்டுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் 90ஆம் ஆண்டு நான் அடிச்சு எடுத்துட்டானுங்கள் ஆ. அப்போ நான் திருப்பி அந்த இது அதுக்கு மேலே தான் கல்லை வச்சு கட்டியிருக்கேன் ம். அதை கட்டி இந்த மூத்தவர் கல்யாணத்துக்காக இதை கொடுப்போம் என்ன செய்த இது நிறைவில் இந்த மண்டபம் இல்லை இந்த மண்டபம் இல்லை எல்லாம் கவுண்டு கிடந்தேன் பின்ன எனக்கு கல்யாணம் கட்டி வரக்குள்ள இதில் முதல் விட்டு இருந்தேன் இந்த இதில் அங்கால ஆ. விட்டு கொடுத்த வீட்டில் நாங்கள் வரல ஒன்றும் இல்லாத நான் எடுத்து வரேன் ஒரு உமா நான்ட்டான் இவர் சும்மா அப்போ இது வந்தவர் தான் வந்தவர் அவரும் என்னையும் இல்லை நான் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன் அவரும் இன்னைக்கு நம்மளை உழைச்சி நீரை வைக்கல நான் கஷ்டப்பட்டு இப்பயும் இந்த 65 வயது மட்டும் கஷ்டப்படுறோம் ஓகே, அப்போ இப்படி வீட்டோட இருக்கிற நீங்க வீட்டோட ஒரு வாழ்வாதாரமும் செய்யலையா? ஓ வாழ்வாதாரமாக அந்த கோழியில் வளர்த்தாலும் இந்த இது கட்டிட்டு போகுது என்ன செய்யுது? இந்த முதல்ல இந்த கவரை கொசான் அது வந்து அடிக்கிட்டு போகுது கீரி புள்ள பிடிக்குது அப்ப நீங்க ஒழுங்கா கட்டலையா கூடு? கூட்டுக்கு இல்லை மகன் இப்போ திறந்து விட்டா சும்மா கணக்கல்ல அப்ப நீங்க பாக்குறது இல்லையா? 4-5 இருக்கு மகன் பார்க்குறான் மகன் கண்ணுல தப்புனா கொண்டு போகுது பார்க்குறான் மகன் இந்த அரசாங்கத்தினால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லையா? இல்லைம்மா ஒரு உதவியும் இல்லை இந்த 4250 ரூபா ஆ. என்ன கொடுப்பன வேணுமா? இந்த கொடுப்பன இந்த எது? முத்திரகாட்சி முத்திரை முத்திரகாட்சி ஒன்று அந்த ஓகே, சமர்த்தி கொடுப்போம். அந்த சமைத்தி கொடுப்பேன் மாசம் தராங்களா அது? ஓ இப்போ நான் அது கொடுக்கலையாமே ஓ கடைசியா எப்போ எடுத்தீங்க? கடைசியாக நான் போனேன் 18ஆம் தேதி போன 18ஆம் தேதி எடுத்தீங்க. எவ்வளோ எடுத்தீங்க? 4250 4250. ஓ அந்த 4250 தான் வருது. அப்ப அந்த ஒரு 4200 வச்சுக்கொண்டு தான் நீங்க மாசம் ஃபுல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க. ஆமாம் அதை காணுமாம்மா ஒரு மாதத்துக்கு கடைசி அவங்கள்ட்ட ஆண் பிள்ளைகள் வந்து எப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பொருளோ ஏதோ வந்து வேண்டி தந்தாங்கன்னு சொன்னா இப்போ ஞாபகம் இருக்கா? ஒரு அப்படித்தான் நான் தான் என்ன புத்தனேன்டா அப்ப அவங்க வந்து பாக்குறதே இல்ல, அடிக்கடி வந்து பாக்குறது. வருவாங்க போவாங்க எப்போ வந்தாங்க, எப்போ வந்தாங்க போனாங்க? போவாங்க எப்போ வந்து போனாங்க? அவர் அன்றைக்கு வந்து போனேன் எப்போ? நாடாநாத்து நாளாநாத்தா? வந்து என்ன செய்தாங்க, என்ன பண்ணாங்க? அவங்க நான் சமைச்சு கொடுத்தேன். நீங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்க? அவங்க ஒன்றும் கொண்டு வர இல்லை. ஆம்பளைகள் தான் எப்பவுமே வந்துட்டு பெத்த தாயை வந்து பார்க்கணும், வளர்க்கணும், அப்படி செய்யணும். ஆனா இன்னைக்கு இவங்களே சாப்பாடு இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை. ஆனா ஆண் பிள்ளைகள் இங்க வந்து இவங்க சமைச்சு சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க. எனக்குண்டா ஒன்றுமே விளங்கலாமா எனக்கு? எனக்கு தெரியமா இருக்கு. அவங்க ஒரு இது கோழி உண்டு நீங்க வளர்க்குறதுல ஒரு கோழி பிடிச்சி சமைச்சு இதுதான் தாய். ஸோ வந்து பாருங்க, வந்து பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை வந்து இப்பயும் தாய் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமான ஒரு கொடுமையான ஒரு நிலை வரும். ஆனால் அவங்களோட பிள்ளைகளை வந்து யோசிக்கிறது இல்லையா? இதெல்லாம் 2 ஆண் பிள்ளைகள், தாய்க்கும் தங்கச்சிக்கும் வந்துட்டு மாதத்துக்கு சாப்பாட்டுக்கு இது பண்ணி கொடுக்க வேண்டியது
பிள்ளைங்கள்ட்ட கடமை. ஆனால் அவங்க பண்ணாமல் அவங்க இங்கே வந்து இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற கோழியில் சமைச்சு சாப்பிட்டு போகணும்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பாருங்கள். ரைட், எல்லாமே வந்து மேலே வந்துட்டு யார் எப்படி வந்தாலும் பிள்ளைகள் வார நிலவரத்தை வச்சுக்கொண்டான்னு சொல்லுவாங்க. தாய் தப்பு வந்து இவங்க தான் வந்து இந்த பிள்ளைகளை வளர்த்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு நீங்கள் சரியாக வளர்த்தும் அவங்களுக்கு கொஞ்சம் முறாங்கான வழிகளில் போய் இப்போது தாய் தந்தையை வந்துட்டு எப்படி மதித்து வாழ்கிறதுன்னு வந்து தெரியாமல் இருக்குன்னு சொன்னால், ஆனாலும் சமூகம் வந்து உங்களை தான் பேசும். நீங்கள் கொடுத்த செல்லம், நீங்கள் வளர்த்த விதம் என்று சொல்லித்தான் பேசும். இப்போ எந்த தான் வயசானாலும் நம்ம என்ன தான் திருமணம் பண்ணாலும் நம்மளுக்கு எத்தனை தான் குழந்தைகள் பிறந்தாலும் தாயை பார்க்க வேண்டியன்றது நம்மள்ட்ட கடமை. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருந்தால் அந்த ஆம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளை இருக்குன்றதுக்காக வேண்டி தாயை பார்க்க அவன் அடுத்தவர்கள் விட்டுட்டு போகலாமா? அப்படி பண்ண இயலாது. நான் எதுக்காக கேட்குறேன்னு சொன்னால், அந்த வீடியோ பார்த்தாச்சும் அவங்கள வந்துட்டு இனியாச்சும் ஏதாச்சும் உதவிகள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்கிறேன். நான் சொன்னதும் வந்து அவங்க தெரிஞ்சிருவாங்க அவங்க வந்து நீ பார்ப்பாங்கன்றதுலாம் வந்து நான் அடித்து சொல்ல இல்லை. ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தாயை கூட பிறந்தவங்களை உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மடையில் அது வைக்கிற இது வைக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வச்சு பார்க்குறது எந்த ஒரு பயனும் கிடையாது. இவரோட இருக்கும்போதே வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இந்தளவுக்கு வந்துட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு கேர் எடுத்து பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனாலும் வந்து அவங்களே என்னோட ஒரு தாயை நினச்சி நான் பேசிக்கொள்கிறேன். இப்போ எப்போதுமே வந்து பெற்றவங்களை வந்து நம்ம கண்கலங்காமல் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கொள்ளணும். அது திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகணுனாலும் சரி. இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மனக்கவலையாக இருக்கிறது, இந்த தாய்க்கு ஏதாச்சும் நடக்கும்னு சொன்னால் நாளைக்கு அந்த அக்காவுக்கு வந்து என்ன ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சரிங்கம்மா. இப்போது இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது நாங்கள் கிடையாது, இதை வந்து ஒப்படைச்சு தான் நாங்கள். இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க வந்துட்டு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு இந்த ஒரு உதவியை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கான ஒரு உதவி அப்படிங்கிறது வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம். ஆனால் 1ஆம் தேதி வந்து நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க எனக்காக வேண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த ஃபேமிலியோட ஒரு உதவி தான் இது. அவங்களுக்கு தான் இந்த பணத்தொகை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு 50,000 வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட மளிகை சாமான் வந்துட்டு மிகுதியை கொண்டு பேங்கில் போட்டு வைங்க. அதுக்காக வேண்டி நாளைக்கு உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து தூக்கி கொடுத்துறாதீங்க. இது பிள்ளைகளுக்கானது கிடையாது. நான் நாளைக்கு பிள்ளைகள் தூக்கி கொடுத்து சொன்னால் அடுத்த நாளைக்கு நீங்கள் நடுத்தருவில் தான் இருக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஆண் பிள்ளைகள் தானே உழைச்சி அவங்க குடும்பத்தை அவங்க எப்படியோ பார்த்துக்கொள்ளட்டும். சரிங்களா? உங்களை பார்க்காட்டியும் அது வேறு விஷயம். நீங்கள் அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற பிள்ளையை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காசை கொண்டு டிபாசிட் பண்ணுங்கள். அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்படி வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தால் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து நீங்கள் எதுவும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சொல்லலாம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பண்ண எங்களோட இதுகள் கஷ்ட நிலைமை இது நேற்று அந்த பிள்ளைகளை எடுக்க இல்லைன்னு நான் இதை நித்திரையும் இல்லை. என்ன செய்யறது காலமே நான் முடிச்சவர் காய்ச்சி சாமான் அது பண்ணுங்க இதை நாங்கள் பணமான சாப்பிட்றதால பொருள் வாங்குறோம் தான் நாங்கள் போடுறேன். இப்படி அதுகளுக்கு கொஞ்சம் நன்றிமா நன்றிமா. ஓகே. என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட பேரை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் ஊடாக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பலகாமத்தில் கூட விவேகானந்தர் ஆசிரமத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற படிங்களுக்கு இப்போ வரைக்கும் நிறைய உதவிகளை பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேர்களை வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பேர் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அந்த குடும்பத்திற்கு அந்த எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசுங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகளை காமிச்சிருந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.